காவேரி என்ன ஆச்சுன்னு பதறி போறாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, காவேரி அந்த வீட்டுக்குள்ள போனேன்னா உன்னை கொன்னு புடுவேன் பாத்துக்கோ. விஜய் கத்துறாரு, யாருமே இல்லையா என்ன காப்பாத்த, எனக்கு வலிக்குதே, ரத்தம் வந்துருச்சே. மாமி கேக்குறாங்க, என்னாச்சு விஜய், ஏன் கத்திக்கிட்டு இருக்க? விஜய் சொல்றாரு ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃப் கிட்ட, நான் என்னமோ வெண்டைக்காய் கட் பண்ணலான்னு வெண்டைக்காய எடுத்தேன், பாருங்கோ இந்த வெண்டைக்காய கட் பண்றப்பதான் என் கைய வெட்டிக்கிட்டேன். ஹவுஸ் ஓனர் ஒய்ஃபு கூட வந்திருக்கவங்க சொல்றாங்க, உப்மா செய்யறதுக்கு எதுக்குப்பா வெண்டைக்காய எடுத்த? விஜய் கேக்குறாரு, அக்கா வெண்டைக்காய் போடக்கூடாதா? அக்கா புதுசா ஒரு டிஷ் ட்ரை பண்ணலான் இருந்தேன். ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃபு சொல்றாங்க, ஐயோ ராமா, விஜய் இது எல்லாத்தையும் அப்படியே வச்சிருப்பா, நோக்குதான் கையில பெரிய காயமாயிருத்தோ. நீ பேசாம இருப்பா, மாமியே உனக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். மாமா எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு, சரியானோ? இப்படியாப்பா பண்ணுவ? ஈஸ்வரா பாரு, நீ போட்ட சத்தத்துல மாமியோட ஹார்ட் வெளியே வர்ற மாதிரி ஆயிடுச்சு. மாமி அப்புறம் உன்ன அநியாயத்துக்கு உன் ஆம்பளையா பொத்தி பொத்தி வச்சிருக்கா போல இருக்கு. மாமி சொல்றாங்க, வாங்கோ நீங்கெல்லாம் போலாம். விஜய் சொல்றாரு, மாமி கொஞ்சம் சூடா இருக்கட்டும் மாமி. விஜய் சொல்றாரு, யாருக்கோ ஸ்கெட்ச் போட்டேன், ஆனா யாரோ வந்து நிக்கிறாங்களே, செம பல்பு வாங்கிட்டேனே. காவேரி இப்படி கல் நெஞ்சக்காரி ஆயிட்டியே நீ. பாக்குறேன் காவேரி, ஒரு சொட்டு ரத்தமா இருந்தாலும் ரத்தம் ரத்தம் தான். இந்த மாமி இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு போறாங்களே. மாமி காவேரி வீட்டுல வந்து சொல்றாங்க, என்ன மனுஷால் நீங்க, அந்த பையன் எப்படி கத்திக்கிட்டு இருக்கான், சத்த போய் பாத்திருக்க கூடாதோனோ. பாட்டி கேக்குறாங்க, என்னம்மா அந்த பையனுக்கு என்னாச்சு? மாமி சொல்றாங்க, அத என்னன்னு சொல்றது, வெண்டைக்காய வெட்டுறேன்னு விரல வெட்டிக்கிட்டா, லேசா இவ்வளவுதான் கீறல், விரல்ல இருந்து ரத்தம் எட்டி கூட பாக்கல, அதுக்கு போய் ரத்தம் வந்த மாதிரி இப்படி துடிக்கிறா சத்தம் போட்டு. பாட்டி சொல்றாங்க, இதுக்குதான் கத்து கத்துன்னு கத்துனானா அவன். மாமி சொல்றாங்க, ஆமா பாட்டிமா, அவன் பொண்டாட்டி செல்லமா இருந்திருப்பான் போல, கொசு கடிச்ச மாதிரி வெட்டிக்கிட்டான். இதுல பெரிய கூத்து என்ன தெரியுமோ, உப்புமாவுக்கு வெண்டைக்காய் நறுக்கிக்கிட்டு இருக்கான். ஐயோ, உப்புமாவுக்கு யாராவது வெண்டைக்காய் நறுக்குவாளா? பச்சை பிள்ளையாட்டம் இருக்கான். அவன் பொண்டாட்டி ஆவுன்னா பிறந்த ஆத்துக்கு போயிடுறாங்க. சாரதா சொல்றாங்க, பொட்டிய தூக்கிட்டு போன்னு சொல்லாமதான் அவங்களா போனாங்களா மாமி? இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது மாமி. மாமி சொல்றாங்க, நீங்க சொல்றதும் கரெக்டு தான், நமக்கு எதுக்கு மத்தாளு பேச்செல்லாம். காவேரிக்கு தூக்கமே வரல, விஜய் ஞாபகமாவே இருக்காங்க முழிச்சுக்கிட்டு. காவேரி விஜய்க்கு போன் பண்றாங்க. விஜய்க்கே ஆச்சரியமா இருக்கு, இது காவேரி நம்பர் தானேன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு அட்டன் பண்றாரு. காவேரின்னு சொல்றாரு போன்ல. காவேரி சொல்றாங்க, தயவு செய்து வீட்டுக்கு போங்க, இந்த வீட்டுல இருந்து நீங்க சிரமப்பட வேணாம் அப்படின்னு போன்ல சொல்றாங்க. விஜயும் காவேரியும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க போன்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு போனை வச்சிடுறாங்க. விஜய் தூங்காம காவேரி ஞாபகமாவே இருக்காங்க, காவேரி விஜய் ஞாபகமாவே இருக்காங்க. காவேரி கங்கா குமார் போட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கங்கா கிட்ட விஜய் சொல்றாரு, காவேரி இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, வீட்டுக்கு மூத்த பொண்ணா பொறுப்பா காவேரிய என் கூட வாழ சொல்லி உங்க அம்மா கிட்ட நீங்க சொல்றீங்க, அப்படி இல்லைன்னா? காவேரி கேக்குறாங்க, அப்படி இல்லைன்னா சொல்லுங்க விஜய். காவேரி நீ எதுக்கு இடையில கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்க, நான் ஏதாவது உன்கிட்ட பேசினேன்னா காவேரி, உன் பேச்சு கா, நீ கம்முன்னு இருக்கணும். நான் கிரேட் கோதாவரி கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க சொல்லுங்க கோது. என்ன கோதாவரிக்கு தலைவலிக்குதா? குமார் சொல்றாரு, விஜய் நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க. விஜய் சொல்றாரு, சரி பிரதர், நானே போய்க்கிறேன், பை காவேரி. விஜய் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. காவேரி விஜய் போனதே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.